Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக தான் TNEA கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். அதனால கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் சொல்லுங்கள். நம்ம சேனல்ஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு நீங்கள் வந்து கேதர் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஒரு ஆளுக்காவது நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனல் வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளுக்கு தொடர்பு கொள்ளலாம். நம்மளோட நம்பரும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கொடுத்துருக்கோம். எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான தேவைகள் நிறைவேற்றப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது என்ன ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து உங்களுக்கே தெரியும் நம்மளோட கட் ஆஃபை வச்சு நமக்கு ரேங்க் வரும். ரேங்கை வச்சு நம்மளை ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 நம்மளை என்ன பண்ணுவோம்னா பிரிச்சுருவாங்க. இதில் வந்து ரொம்ப முக்கியமானது என்னன்னா, சார் நான் ரவுண்ட் 1லேருந்து ரவுண்ட் 2 போகலாமா, ரவுண்ட் 2லேருந்து ரவுண்ட் 3 போகலாமா, அப்படி போனால் எனக்கு என்ன சார் நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த டவுட் வந்து என்கிட்ட கேட்டிங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். சரியா, அதாவது ரவுண்ட் 1லேருந்து ரவுண்ட் 2 போகலாம், ரவுண்ட் 2லேருந்து ரவுண்ட் 3 போகலாம். ரவுண்ட் 3க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் தான் நடக்கும். சரியா, சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் வந்து எல்லா பேருமே அப்ளை பண்ணலாம். அது வேறு ட்ராக். சரியா, அப்போ ரவுண்ட் 3யோட நமக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து ரவுண்ட் 3யோட முடிஞ்சிச்சு. அதுக்கு பிஃபோரில் நமக்கு 4 ரவுண்ட் நடக்கும். ஆனால் போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 3 ரவுண்ட் தான் இருந்துச்சு. இந்த வருஷம் நமக்கு 3 ரவுண்ட்ஸ் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரியா, அப்படிங்கிறப்ப நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடவுள் உங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய கிஃப்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரவுண்ட் 1ல் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய கிஃப்ட்டு. அந்த கிஃப்ட்டை என் கையில் இந்த கிஃப்ட் இருக்குது. இந்த கிஃப்ட்டை என்ன பண்ணிட்டாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடவுள் வந்து உங்கள் கையில் கொடுத்துட்டாரு. இந்த கிஃப்ட்டை உங்களுக்கு யூஸ் பண்ண முடியாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த கிஃப்ட்டு நல்லா இருக்குது, எனக்கு அதை கொடுங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறீங்க, தேடி போனீங்கன்னா எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் ரவுண்ட் 1லேருந்து ரவுண்ட் 2 போனீங்க அப்படின்னா, எதுக்கு சார் ரவுண்ட் 1லேருந்து ரவுண்ட் 2 போகணும், ரவுண்ட் 1லேயே முடிச்சுக்கலாமே சார் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு டவுட் இருக்கும். என்னன்னா, இந்த சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பசங்க வந்து என்ன பண்ணோன்னா கொடுக்காம, நான் இந்த ஒரு 2-3 நாட்களாக நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை பற்றினா நிறைய ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்காக சொல்லிட்டு இருக்கேன். இதில் நிறைய பசங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரவுண்ட் 1ல் பசங்க அப்படியே அசால்ட்டாக, அதாவது வெறும் 10 சாய்ஸு, வெறும் 8 சாய்ஸ் இந்த மாதிரி என்ன கொடுத்துட்டு உட்காந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நாட் அலாட்டட் அப்படின்னு சொல்லி வந்துடும். நாட் அலாட்டட்னு வந்துச்சு அப்படின்னா அங்கே 2 ஆப்ஷன் தான் இருக்கும். ஒன்று கவுன்சிலிங் விட்டு நான் வெளியே போகிறேன், இல்லாட்டி அடுத்த ரவுண்ட் கவுன்சிலிங் போகிறேன், இந்த மாதிரி இருக்கும். இல்லாட்டி மூவிங் அப்போ நீங்கள் கொடுக்கலாம், இந்த மாதிரி ஆப்ஷன் தான் இருக்கும். சரியா, திரும்பவும் நம்ம நாட் அலாட்டட்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம அடுத்த ரவுண்ட் போகலாம். இதுவே ரவுண்ட் 3ல் போய் நாட் அலாட்டட் வந்துச்சுன்னா எந்த ரவுண்ட் போகிறது? அதனால் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக நீங்கள் கொடுக்கணும். ஓகே சார், ரவுண்ட் 1லேருந்து நான் ரவுண்ட் 2 போகிறேன் அப்படின்னா எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ரவுண்ட் 1லேருந்து ரவுண்ட் 2, இப்போ நீங்கள் ஒரு கேண்டிடேட் வந்து ரவுண்ட் 1ல் நீங்கள் இருக்கீங்க, ரவுண்ட் 2 போனீங்க அப்படின்னா, அதாவது ரவுண்ட் 1ல் ஃபில் ஆயிட்ட எந்த சீட்டுமே என்னென்னா ரவுண்ட் 2ல் காட்ட மாட்டாங்க. உங்களுக்கு ரவுண்ட் 2ல் ஆப்ஷனில் வராது. இப்போ உதாரணத்துக்கு சிஇஜி கேம்பஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் 1ல் மேக்ஸிமம் ஃபில் ஆயிரும். அப்போ ரவுண்ட் 2க்கு நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கலான்னு போவீங்க. அண்ணா யூனிவர்சிட்டியோட சிஇஜி கேம்பஸில் ரவுண்ட் 2க்கு சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கலான்னு போவீங்க. அங்கே உங்களோட கம்யூனிட்டிக்கு இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் விரும்பக்கூடிய கோர்ஸுக்கு எந்த சீட்டுமே இருக்காது. அப்போ சாய்ஸ் ஃபில்லிங் நம்ம கொடுக்க முடியாது. அப்போ ரவுண்ட் 1லேருந்து ரவுண்ட் 2 போனால் இதெல்லாம் நீங்கள் வந்து நான் அனுபவிக்கணும். ஆனால் என்ன ஒரே ஒரு ப்ளஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் 1லேருந்து ரவுண்ட் 2 போனீங்க அப்படின்னா நீங்கள் தான் ஃபஸ்ட் ரேங்க்கில் வந்துடுவீங்க. சரியா, ரேங்க் வந்து அதாவது திரும்ப அப்டேட் பண்ண மாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. சரியா, ஏன்னா ரவுண்ட் 1லேருந்து ரவுண்ட் 2 போகிறீங்களா, நீங்கள் வந்து பின்னாடி போக மாட்டீங்க. ரவுண்ட் 2ல் நீங்கள் லாஸ்ட் ரேங்க்கு நீங்கள் போயிட மாட்டீங்க. ரவுண்ட் 2ல் நீங்கள் தான் ஃபஸ்ட்டுக்கு வந்துடுவீங்க. உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கம்ப்யூட்டர் வந்து அசைன் பண்ணும். சரியா, அப்போ அதே மாதிரி ரவுண்ட் 2லேருந்து ரவுண்ட் 3 போனீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய கொடுமை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் 2லேருந்து ரவுண்ட் 3 போனீங்க அப்படின்னா ரவுண்ட் 1லேயும் சீட் ஃபுல்லாக போயிடும், ரவுண்ட் 2லேயும் சீட் ஃபுல்லாக போயிடும். சரியா, அதுக்கு இல்லாமல் மீதி இருக்க சீட் தான் ரவுண்ட் 3க்கு வரும். அப்போ அந்த சீட்ஸ் வந்து உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். அதனால் உங்களுக்கு எந்த ரவுண்டுக்கு வந்திருக்கோ அந்த ரவுண்ட்லேயே மேக்ஸிமம் கவுன்சிலிங்கை முடிச்சுறதுக்கு என்ன பண்ணி பார்த்தா ட்ரை பண்ணுங்கள். நம்பர் ஆஃப் சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் அதிகமாக கொடுத்தவே போதுமானது. நீங்கள் நல்லபடியாக என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களால் காலேஜ் வந்து சூஸ் பண்ணிட முடியும். சரியா, அதனால் இதில் தான் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸை கேளுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ வந்து அடுத்த வீடியோ உங்களுக்கு கொடுக்குறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.